ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் முக்கிய சாராம்சங்கள் என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்துவதற்காக எமது தலைமை ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். இந்தியாவே உற்று நோக்கும் இந்த கூட்டத்தின் முக்கிய சாராம்சங்கள் என்ன, நீங்க விரிவா பதிவு பண்ணலாம். 3 முதலமைச்சர்கள், அதாவது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் துணை முதலமைச்சர் கர்நாடகா துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்ட 23 பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தற்பொழுது ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக உரையாற்றி வருகிறார். அவர் முக்கியமாக கூற வேண்டிய கருத்து 3 விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறார். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக கையாண்ட மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படும். ஒருவேளை இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடத்தப்பட்டால் ஒடிசாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும். இது வெறும் எண்ணிக்கைக்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியல் பிரதிநிதித்துவத்தையே குறைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதனால் இதனை அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்காக போராட வேண்டும் என்ற காணொலி காட்சி வாயிலாக அவர் அவருடைய இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு முன்னதாக பேசிய தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சிறப்பாக தென் மாநிலங்கள் செயல்பட்டதற்கான தண்டனையா என்று ரேவந்த் ரெட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். மத்திய அரசு எப்போதுமே எதிர்கட்சிகளுடைய குரல்களை கேட்பதில்லை, அவர்கள் நினைத்ததை மட்டுமே செய்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காண்பிக்கிறார். கூடவே டெல்லியில் இதற்கான முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு முக்கிய கோரிக்கையையும் அவர் இந்த கூட்டத்தின் வாயிலாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், இது எண்ணிக்கைக்கு மட்டுமில்லாத ஒரு பிரச்சனை, இது இந்தியாவின் ஆன்மாவிற்கான ஒரு பிரச்சனை, இது அது சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இதை அனைத்து கட்சிகளுமே இந்த குரலுக்கு ஒத்த கருத்தில் நிற்க வேண்டும். இதனை தொகுதி மறுசீரமைப்பை எப்படி செய்ய போகிறோம் என்பதை விளக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை என்பதையும் பினராயி விஜயன் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். அதாவது ஒரு அர்த்தமுள்ள உரையாடலுக்கு மத்திய அரசு தயாராக வேண்டும். அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு அர்த்தமுள்ள உரையாடலுக்கு மத்திய அரசு தயாராக வேண்டும். பன்முகத்தன்மையே இந்தியாவுடைய பலம் என்பதையும் அவர் தன்னுடைய உரையில் முக்கியமானதாக அவர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். முதலில் உரையை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் இதற்கான ஒரு குழுவை அமைத்து வரையறையை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை முன்னெடுக்க வேண்டும். இது எண்ணிக்கையிலான பிரச்சனை மட்டுமல்ல, அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான, அதாவது அதிகாரத்திற்கான பிரச்சனை என்பதை மிக முக்கியமாக அதில் சுட்டி காண்பித்திருக்கிறார். இன்னும் மற்ற அமைச்சர்கள், அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அந்த மாநிலங்களுடைய அமைச்சர்கள் அடுத்தடுத்து பேச இருக்கிறார்கள். இறுதியாக இவர்களுடைய குழுவிலிருந்து ஒரு எடுக்கப்பட போகிற முடிவுகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே மத்திய அரசு இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு காலையில் கருப்பு கொடி போராட்டத்தை பாஜக முன்னெடுத்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு இடையே அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இதை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமான கோரிக்கை, அதை ஏன் செய்யவில்லை தமிழ்நாடு அரசு என்ற ஒரு கேள்வியையும் தமிழ்நாடு அரசை நோக்கி வைத்திருக்கிறார். அந்த பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை சுட்டி காண்பித்து அவர் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையே அந்த மற்ற தலைவர்களுக்கு, பங்கேற்ற தலைவர்களுக்கு அளித்திருக்கிறார் என்பதையும், இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஒருங்கிணைக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இல்லாமல் பிரதிநிதித்துவத்துக்கான அதிகாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அளவிலேயே இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அனைவருடைய மொத்த சாராம்சமான கருத்தாக அவைதான் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது.
மேம், இது தென் மாநிலங்களுக்கான ஒரு பிரச்சனையா இல்ல மாற்றங்கள் மட்டும்தானா? வட மாநிலங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையோ இல்ல மாற்றங்களோ வராதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது தொகுதி மறுவரையறை என்பது இப்பொழுது மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, இதற்கு முன்னதாகவும் நடந்திருக்கிறது என்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 1971 எடுக்கப்பட்ட புரோரேட்டா கணக்கெடுப்பின்படி விகிதாச்சார அடிப்படையிலாக, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 7.2% என்ற கணக்கில் தான் தற்பொழுது இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயே பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு போன்றவைக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. 39 பிளஸ் புதுச்சேரியோடு சேர்த்து 40 என்பதே நமக்கு குறைவானது என்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது. 7.2 என்பதே சரியான சரிவிகிதம் இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு குரல் ஏற்கனவே எழுந்தது. ஆனால் அது 30 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே அவர்கள் நடைமுறையில் வைத்திருப்பதனால் அதையே பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. தற்பொழுது இந்த பிரச்சனையை முதலில் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கும் பொழுதே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அனைத்து கட்சி கூட்டமானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமல்லாது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையுமே உள்ளடக்கிய ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக அவர் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் மிக முக்கியமாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்பது அந்த புரோரேட்டா 71 அடிப்படையில் இருக்கக்கூடிய 7.2% என்ற அந்த விகிதாச்சாரத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் செய்ய வேண்டும், அதாவது அதையே தொடர வேண்டும் என்பதையும் அவர் முக்கிய ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தார். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2026 இதனை சிறப்பு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால்தான் அதனை ஃப்ரீ செய்ய வேண்டும் என்பதை ஒரு முக்கிய தீர்மானமாகவும் இன்றைக்கு, அதாவது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டுவது என்பதனான பிரதான தீர்மானமாகவும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போதும் அவர்கள் அந்த கோரிக்கையவே முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையிலேயே தொடர வேண்டும். இல்லை என்றால் மற்ற மாநிலங்களுக்கு, அதாவது குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்கள், அதாவது பழைய பழக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பீமாராவ் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடுவார்கள், இந்தி பெல்ட் என்றும் குறிப்பிடக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். அதே வேளையில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய 125 நாடாளுமன்ற தொகுதிகள் தென்னிந்தியா அனைத்தையும், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அனைத்தையும் உள்ளடக்கியவற்றில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையும். அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஃப்ரீ செய்யப்பட்ட கூடிய இந்த விகிதாச்சார அடிப்படையிலே அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காண்பித்து, அதை தான் இன்னைக்கு பிரதான உரையில் முதலமைச்சரும் கூட சுட்டிக்காண்பித்திருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கான நிதி பகிர்வில் தொடங்கி பிரதிநிதித்துவ பகிர்வில் தொடங்கி அனைத்துமே கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அடுத்த தலைமுறைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதையும் சுட்டிக்காண்பித்து ஒரு தொலைநோக்கு பார்வையிலேயே இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்த இந்த கூட்டுக்குழு கூட்டமானது இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இதனை அனைவரும் எதிர்த்து ஓர் அணியில் நின்று செயல்பட வேண்டும் என்பது துணை முதலமைச்சர் வைத்த உரையினுடைய முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து பேசிய அனைத்து முதலமைச்சர்கள், அது தெலுங்கானாவிலிருந்து பேசிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியாக இருக்கலாம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே குறிப்பிட்டது, ஏன் ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உட்பட அந்த காணொலி காட்சியில் குறிப்பிட்டிருப்பது, அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் என்பதற்கு தண்டனையா இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதையே முக்கிய கேள்வியாக அனைவருமே இதில் எழுப்பி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அடுத்து டெல்லி நோக்கியும் சட்ட ரீதியான அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நகரும் என்பதும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேம், இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கலாம்? இது பற்றி உங்களுடைய பார்வை. உங்க கேள்வியை திரும்ப சொல்லுங்க மேடம். இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முடிந்த பிறகு இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கலாம்? இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகள், அனைத்து மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய
பிரதிநிதிகளுடைய உரைக்கு பிறகு அவர்கள் ஒரு தீர்மானம் எட்டுவார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அது சட்ட ரீதியாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை இது. ஏனென்றால் தற்பொழுது ரேவந்த் ரெட்டி கூட இந்த உரையையே பிரதமருக்கான ஒரு கடிதமாகத்தான் சமர்ப்பித்திருக்கிறார். அப்படியாக ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் தனித்தனியாக ஒருவேளை பிரதமருக்கு கடிதம் எழுதப்படலாம், அல்லது இவர்கள் இன்றைக்கு கூட்டுக்குழு முடிவெடுக்கக்கூடியது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலேயே கூட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுடைய பிரதிநிதிகள் நாளைக்கு பிரதமரை வரும் காலங்களில் சந்தித்து இதனை குறிப்பிடுவதாக இருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த பிரச்சனையை முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய மறுநாள் தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சர் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நாளை கூட உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று மாலை ஒரு கல்லூரி விழாவில் நிதியமைச்சர், நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார். ஒருவேளை இந்த கூட்டுக்குழு கூட்டத்திற்கான எதிர்வினையோ அல்லது அவர்களுடைய கருத்தோ இன்று மாலையோ அல்லது நாளை தமிழ்நாடு வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரோ இதனை குறித்து கருத்து தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய மறுநாள் வந்திருந்த உள்துறை அமைச்சர் இங்கு தொகுதி மறுவரையறையின் அடிப்படையில் தொகுதிகள் தமிழ்நாட்டிற்கு குறைய வாய்ப்பில்லை, கூடுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லி சென்றிருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசிற்கும் மறுசீரமைப்பு குறித்த திட்டம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது நமக்கு. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தெலுங்கானா தேர்தல் பரப்புரையில் பேசும் பொழுதே பிரதமர் இதனை சுட்டிக்காண்பித்திருந்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்தியாவிற்கான தொகுதிகள் குறைய வாய்ப்பிருக்கிறது என்பதனை சுட்டிக்காண்பித்திருந்ததுடைய பேசுபொருள் தான் இங்கே தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு உந்து சக்தியாக, அரசியல் முன்னோட்டமாக அதனை பார்த்துதான் இந்த கருத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்து எடுக்கக்கூடியது ஒன்று பிரதமரை சந்திப்பதோ அல்லது நாடாளுமன்றத்தில் இதனை இந்த கூட்டுக்குழு கூட்டத்துடைய தீர்மானங்களை முன்வைத்து பேசுவதோ, நமது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது என்பது ஒருபுறம் இருந்தாலும் சட்ட ரீதியான போராட்டத்திற்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வரும் காலங்கள் தான் தீர்மானிக்கும் என்று பார்க்கிறேன். மத்திய அரசுடைய எதிர்வினைகளை பொறுத்தே அது அமையும் என்று எதிர்பார்க்கலாம். தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ்.